Hi everyone. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் இன்னொரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் எலமெண்ட்ஸ். நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் எல்லா காம்போனண்ட்டுமே இந்த ரெண்டு காம்போனண்ட்டில் வகைப்படுத்திடலாம். ஐ மீன் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் காம்போனண்ட். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் நம்மளோட எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனண்ட்ஸ் இருக்க முடியும். ஸோ ஆக்டிவ் காம்போனண்ட்னா என்ன, பாசிவ் காம்போனண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்னா என்ன? ஆக்டிவ் காம்போனண்ட்ஸ் டெலிவர் பவர் ஆர் எனர்ஜி டு தி சர்க்யூட். ஆக்டிவ் காம்போனண்ட்ஸ் டெலிவர் பவர் ஆர் எனர்ஜி டு தி சர்க்யூட். ஒரு சர்க்யூட்டுக்கு தேவையான பவரையோ எனர்ஜியையோ கொடுக்கக்கூடிய ஒரு காம்போனண்ட் தான் என்னது ஆக்டிவ் காம்போனண்ட்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆக்டிவ் காம்போனண்ட்ஸ் have the ability to electrically control electron flow. That is the flow of charge. அதாவது உங்க சர்க்யூட்ல போகக்கூடிய அந்த கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எலமெண்ட்டும் இந்த ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்ல தான் சேரும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பவரை கொடுக்கக்கூடிய டிவைஸ், எனர்ஜியை கொடுக்கக்கூடிய டிவைஸ் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் சொல்லலாம்? உங்களோட வோல்டேஜ் சோர்சஸ், கரண்ட் சோர்சஸ், உங்களோட ஜென்ரேட்டர்ஸ், ஐ மீன் அல்டர்னேட்டர்ஸ் அண்ட் டிசி ஜெனரேட்டர்ஸ். அல்டர்னேட்டர்னா என்ன? உங்க ஏசி ஜெனரேட்டர் தான் அல்டர்னேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏசி சப்ளையை கொடுக்கக்கூடியது, டிசியை கொடுக்கக்கூடியது டிசி ஜெனரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த டிவைசஸ் எல்லாமே ஆக்டிவ் காம்போனன்ட்ஸில் சேரும்னு சொன்னோம். அதே மாதிரி ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்னா இன்னொரு விதமாகவும் சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது சர்க்யூட்ல இருக்கக்கூடிய கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிவைசஸ். அது சுவிட்சிங் டிவைசஸாக இருக்கலாம், இல்லைனா ஆம்பிளிஃபை பண்ணக்கூடிய டிவைசஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னதான் உங்களோட ஆக்டிவ் எலமெண்ட்ஸில் சேரும். ஸோ எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் காம்போனன்ட் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ஸ். உங்கள் டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாமே ஆக்டிவ் காம்போனன்ட்ஸில் தான் சேரும். ஏன் அப்படின்னு சொன்னால் டிரான்சிஸ்டரை நம்ம என்னதான் ஆக்ட் பண்ண வைக்கலாம்? ஸ்விட்சாகவும் ஆக்ட் பண்ண வைக்கலாம், ஆன் அண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் யூஸ் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி டிரான்சிஸ்டர் ஆக்ட் அஸ் ஆம்பிளிஃபையர். சரியா? டிரான்சிஸ்டர் ஆக்ட் அஸ் அன் ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையராக தான் வந்து யூஸ் பண்ண வைக்கலாம். ஆம்பிளிஃபையர்னா என்ன? கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சிக்னலை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடம் அப்படின்னு சொன்னால் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னு படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா செயற்பாட்டு பெருக்கின்னு சொல்லுவாங்க. அப்போ கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணுற பெருக்கக்கூடிய அந்த இடங்களில் ஆம்பிளிஃபையராக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட் என்னதான் இருக்கும்? டிரான்சிஸ்டர்ஸாக இருக்கும். ஸோ அந்த சிப்பு, அந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் ஐசி ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஐசி 741 சொல்லுவாங்க. அந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையருக்குள்ளேயும் சரி, ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த எந்த ஒரு சிப்பாக இருந்தாலும் சரி, உள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட் என்னதான் இருக்கும்? டிரான்சிஸ்டர்ஸை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் அண்ட் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ இதே மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்டிவ் எலமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ டிரான்சிஸ்டர் வந்து ஆக்டிவ் எலமெண்ட்ல சேரும். அதே மாதிரி டயோட்ஸ். டயோட்ஸை ஏன் நம்ம ஆக்டிவ் எலமெண்ட்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா டயோடு வந்து டயோடு வழியா நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு குறிப்பிட்ட அளவு சப்ளை வோல்டேஜ் தேவை. ஸோ நம்ம டைரக்டா நம்ம சர்க்யூட்ல வந்து டயோட போட்டோன்னே அது வழியா கரண்ட் கண்டக்ஷன் நடக்காது. ஸோ அது வந்து சிலிக்கான்ல பண்ணதா இல்லைனா ஜெர்மானியத்தில் மேட் பண்ணதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கான் டயோடா இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 0.7 வோல்டேஜ் தேவைப்படும். அப்போ 0.7 வோல்டேஜ் எப்போ சப்ளைல இருந்து அதுக்கு கிடைக்குதோ அப்பதான் டயோடு வந்து என்ன ஆகும்? ஆக்டிவேட் ஆகவே ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஜெர்மானியம் டயோடா இருந்ததுன்னு சொன்னா 0.3 வோல்டேஜ் வந்து அதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ டயோடோட இதுன்னு பார்க்கும்போது என்னென்ன டயோட்ஸ் பார்த்துருக்கோம்? ஜெனர் டயோடு, அதே மாதிரி போட்டோ டயோடு. இது எல்லாமே டயோட்ஸ் எல்லாமே எதில் வருது? ஆக்டிவ் எலமெண்ட்ஸில் வருது. அப்போ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்னா என்னது அப்படின்னா உங்க சர்க்யூட்டுக்கு பவரை கொடுக்கக்கூடிய டிவைஸ் எல்லாமே ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்ல சேரும். ஓகேங்களா? அதே மாதிரி சர்க்யூட்ல போகக்கூடிய கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிவைசஸ், அது சுவிட்சிங் டிவைசஸா இருக்கலாம், ஆம்பிளிஃபையர்ஸா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே எதுல சேரும் அப்படின்னு சொன்னா ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்ல சேரும் அப்படின்னு சொல்லலாம். பாசிவ் எலமெண்ட்ஸ்னா என்ன? பாசிவ் எலமெண்ட்ஸ் யூட்டிலைசஸ் பவர் ஆர் எனர்ஜி இன் த சர்க்யூட். அதாவது சர்க்யூட்ல கொடுக்கக்கூடிய பவரையும் எனர்ஜியும் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் என்னதெல்லாம் உங்களோட பாசிவ் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ பாசிவ் காம்போனன்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஆம்பிளிஃபை பண்ணாது, ஜென்ரேட் பண்ணாது, எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஆம்பிளிஃபையோ ஜென்ரேட்டோ கண்ட்ரோலோ பண்ணாது உங்களோட பாசிவ் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆக்டிவ் எலமெண்ட்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ அப்போ பாசிவ் எலமெண்ட் அப்போ என்ன பண்ணும்? இட் கேன் எய்தர் டிசிபேட், அப்சார்ப் ஆர் ஸ்டோர் த எனர்ஜி இன் electric field or magnetic field.
இதுதான் passive element. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனர்ஜியை ஒன்று டிசிபேட் பண்ணும், வெளியேற்றும், ஆற்றலை வெளியேற்றக்கூடியதா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்டோர் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் காம்போனன்ட்னு பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர் இது எல்லாமே passive elementன்னு சொன்னேன். ஏன்? ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்யூட்ல ரெசிஸ்டரை கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ரெசிஸ்டர் வழியா ஃப்ளோ ஆகும்போது ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகும்? அது கூட மோதும். அப்போ மோதும் போது உராய்வு ஏற்படும், ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன உருவாகும்? ஒரு வெப்பம் உருவாகும், ஹீட் உருவாகும். அப்போ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எனர்ஜியை எப்படி வெளிப்படுத்துது? ஹீட்டா டிசிபேட் பண்ணிரும். இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணிருது? எனர்ஜியை ஹீட்டா டிசிபேட் பண்ணிரும். ஓகேங்களா? ஸோ எனர்ஜி இந்த இடத்துல என்ன ஆகுது? டிசிபேட் ஆகுது. அதே நேரம் கெப்பாசிட்டர் அண்ட் இண்டக்டர் இந்த ரெண்டுலையுமே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் நடக்கும். ஓகேங்களா? எனர்ஜி ஸ்டோரேஜ் நடக்கும். பட் என்ன அப்படின்னு சொன்னா இது கண்டினியூஸா அந்த எனர்ஜியை வந்து சப்ளை பண்ணாது. ஓகேங்களா? சார் இந்த கெப்பாசிட்டருக்கோ இந்த இண்டக்டருக்கோ நம்ம வந்து சப்ளை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும்? எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? இப்போ கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன பண்ணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். அண்ட் இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் உங்க எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி படிப்போம். ஓகேங்களா? அப்போ எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம பாசிவ் எலமெண்ட்ஸா சொல்றோம் அப்படின்னா பாசிவ் எலமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும்? டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒன்று வோல்டேஜோ கரண்டோ ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் நடக்கும். பட் பிரைமரி அண்ட் செகண்டரி ரெண்டுலையுமே பிரைமரியில கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் செகண்டரியில ஸ்டெப் அப் ஆயிருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்டெப் டவுன் ஆயிருக்கும். அப்படிதானே? ஸோ ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா வோல்டேஜும் கரண்ட்டும் மாறும். பட் என்ன அப்படின்னு சொன்னா பவரோ எனர்ஜியோ என்ன செய்யாதுன்னா சேமா தான் இருக்கும். அதுல எந்த விதமான மாறுதல்களும் இருக்காது. அப்போ எனர்ஜியும் பவரும் என்ன ஆயிட்டு இருக்கு? கான்ஸ்டன்ட்ல தான் இருக்கு. அது என்ன செய்யல? ஸ்டெப் அப்போ ஸ்டெப் டவுனோ ஆம்பிளிஃபிகேஷனோ எதுவும் என்ன செய்யல? ஆகல. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரை எது கூட சேர்த்துடலாம்? பாசிவ் எலமெண்ட் கூட நம்ம என்ன செஞ்சிடலாம்? சேர்த்துடலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் அது ஆப்ரேஷன் நடக்கும்போது பிரைமரிலையும் சரி செகண்டரி எண்ட்லையும் சரி ரெண்டு பக்கமே பவர்ல எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது, எனர்ஜில எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ட் அஸ் அ பாசிவ் எலமெண்ட். டிரான்ஸ்ஃபார்மர் பாசிவ் எலமெண்ட்டா ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஸோ ஆக்டிவ் எலமெண்ட்னா பேட்டரி, உங்களோட ஜென்ரேட்டர், உங்க டிரான்சிஸ்டர், டயோட்ஸ் இது எல்லாமே ஆக்டிவ் எலமெண்ட்ல சேர்ந்துரும். பாசிவ் எலமெண்ட்ல என்னெல்லாம் பார்த்தோம்? ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டிரான்ஸ்ஃபார்மர் இது எல்லாமே பாசிவ் எலமெண்ட்ஸ்ல சேர்ந்துரும்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் என்னன்னா எலக்ட்ரிக்கல் பவர். பவர்னா என்ன? பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் the rate of doing work. the rate அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டனாலே என்ன அர்த்தம்? டைம், with respect to time, டைமை பொறுத்து எவ்வளவு வேலை. ஓகேங்களா? அதுதான் பவர். it is represented by the letter P. ஓகேங்களா? ஸோ பவர் அப்படின்னா என்ன சொன்னேன்? rate of doing work, டைமை பொறுத்து எவ்வளவு ஒர்க். அப்போ dW divided by dtன்னு சொல்லியிருக்கோம். with respect to rate of சொல்லியிருக்கோம் இல்லையா? rate of doing work dW divided by dt. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? நான் என்ன பண்றேன்? இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்துக்கிட்டேன். dW divided by dqன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா dW divided by dtன்னு எடுத்துக்கிட்டேன். இதை என்ன பண்றேன்? dqங்கிற வேல்யூவால சார்ஜால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றேன். மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணதுன்னு அர்த்தம் இன்ட்டு dq divided by dt அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். dq divided by dqன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதை நான் எப்படி பிரிக்கலாம்? dW into dq and dt into dq ன்னு போட்டேன் இல்லையா? அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா dq into dt, dt into dq dq into dt ன்னு எடுத்துக்கிட்டேன். பெருக்கி வகுத்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ dw divided by dq into dq divided by dt ன்னு எடுத்துக்கிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலாவையும் பார்க்க எப்படி இருக்கு? dw divided by dqனா என்ன அர்த்தம்? work done by charge. என்ன சொன்னோம்? ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சோம். work done by charge அப்படின்னா வோல்டேஜ். dq by dt ன்னா என்ன அர்த்தம்? சார்ஜ் டைமை பொறுத்து எவ்வளவு சார்ஜ் மூவ் ஆகுது அப்படிங்கிறது என்னது? கரண்ட். அப்படிதானே? அப்போ v into I இதை போட்டுடலாமா? ஸோ வோல்டேஜ் into கரண்ட். it is a product of voltage and current is called as power. ஓகேங்களா? ஸோ பவரை நம்ம எப்படி சொல்லலாம்? வோல்டேஜ் into கரண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம ஓம்ஸ் லாவை பயன்படுத்தி எப்படி மாற்றி எழுதலாம்? இந்த பவருங்க ஃபார்முலா வந்து v into Iன்னு சொல்லிட்டோம். இது ஒன்லி டிசி சர்க்கியூட்டுக்கு மட்டும்தான். ஏசி சர்க்கியூட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது கூட பவர் ஃபேக்டரை சேர்த்துக்கிடுவோம். VI cos pi அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ வந்து நம்ம டிசி சர்க்கியூட்டை மட்டும் பார்க்கறதுனால
இதில் நான் என்ன சொல்கிறேன், V into I. பவர் ஃபேக்டர் வந்து உங்களோட டிசி சர்க்யூட்டில் கிடையாது. ஓகேங்களா, அதை டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் ஓம்ஸ் லா அப்ளை பண்ணுறேன். ஓம்ஸ் லா என்ன சொல்லுது, V is equal to I into R அப்படிங்கிறது ஃபார்முலா, ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா. இப்போ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், V into I ல அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த I இருக்கிற இடத்துல ஐயோட வேல்யூ என்ன வரும், ஓம்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் V is equal to I into R. அப்போ I is equal to V by R. அப்போ V by Rங்கிறது இங்கே அப்ளை பண்ணுங்க, V square by Rன்னு வரும். அதே நேரம் சப்போஸ் இந்த ஐயை விட்டுட்டு Vக்கு அப்ளை பண்ணுறோம், Vனா என்ன வேல்யூ, IR அப்படி தானே. அப்போ IR into I அப்படின்னா என்ன அர்த்தம், I square R. ஓகேங்களா, இதை எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஸோ பவரை வந்து V into Iன்னு சொல்லலாம், V square by Rன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா I square into Rன்னு சொல்லலாம். இதில் எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பவரோட யூனிட்னு பார்க்கும்போது வாட்ஸ். ஓகேங்களா, ஸோ 1 கிலோவாட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், 1000 வாட்ஸ்ன்னு அர்த்தம். ஒரு கிலோ அப்படிங்கிறது என்னது, 1000 அப்படிங்கிற மீனிங். அப்போ 1000 வாட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா 10 to the power 3, ஒன்றுக்கு அப்புறம் 3 0 போடுறோம் இல்லையா, அப்போ 10 to the power 3 வாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் 1 மெகாவாட். இந்த இதையும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். 1 மெகாவாட்னா என்ன அர்த்தம், 10 லட்சம் வாட்ஸ். ஓகேங்களா, 10 லட்சம் அப்படின்னா 10 lakhs. அப்போ 10 to the power 6, ஒன்றுக்கு அப்புறம் 6 0 போடுறோம் பார்த்தீங்களா. ஸோ 10 to the power 6 வாட்ஸ். நான் சொன்னேன் வாட்ஸ் அப்படிங்கிறது இதோட யூனிட்னு சொன்னேன். அப்போ இதை அளக்கக்கூடிய அந்த காம்போனன்ட் பேர் என்னது, வாட் மீட்டர். வாட் மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி பவர். பவரை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் என்னது, உங்க வாட் மீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னா எனர்ஜி. எனர்ஜினா என்ன, எனர்ஜினா என்ன, வேலை செய்யக்கூடிய ஆற்றலை தான் எனர்ஜின்னு சொல்லுவோம், அப்படிதானே. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த கெப்பாசிட்டி டு டு ஒர்க். அதாவது இந்த இடத்துல என்னது, எலக்ட்ரானை நகர்த்த தேவைப்படும் ஆற்றல்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, கெப்பாசிட்டி டு டு ஒர்க். இட் இஸ் தி டோட்டல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம்டு ஓவர் எ பீரியட். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, இட் இஸ் தி டோட்டல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு எடுக்காம டோட்டல் எலக்ட்ரிக்கல் பவர் கன்சியூம்டு ஓவர் எ பீரியட்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இவ்வளோ டைமுக்குள்ள எவ்வளோ பவர். ஓகேங்களா, ஸோ அதான் என்னது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போ எனர்ஜி அப்படின்னு சொன்னா இந்த டைம்ல எவ்வளவு பவர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம வீட்டிலலாம் எனர்ஜி மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்படிதானே. ஸோ எனர்ஜி மீட்டரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இபிக்குள்ள அமௌண்ட்டு எனர்ஜி மீட்டரை பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பே பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படி பே பண்ணுறோம், 1 மந்த்துக்கு நம்ம இபி அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த 1 மந்த்துங்கிறது உங்கள் டைம். அப்போ 30 நாளைக்கு எவ்வளோ பவரை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் எனர்ஜி மீட்டர் காட்டும். ஓகேவா, ஸோ அப்போ பவர் இன்ட்டு டைம்னு சொல்லியாச்சு. E is equal to power into time. இந்த பவரோட ஃபார்முலா நம்ம பார்த்தோம், V into I. அப்ளை பண்ணிடலாமா. அப்போ E is equal to V into I into T. அப்போ அதோட யூனிட் என்ன சொல்லலாம், பவரோட யூனிட் வாட், டைமோட யூனிட் என்னது, ஹவர்னு இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ அவரை வந்து செகண்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், 60 into 60 போடுவோம். இந்த இடத்துல பாருங்க 1 கிலோவாட் ஹவருங்கிறது ஒரு யூனிட். நம்ம எத்தனை யூனிட் யூஸ் பண்ணுறோம் வீட்டிலன்னு கேட்கலாம். அப்போ ஒரு யூனிட்னா அதோட வேல்யூ தெரியணும். 1 கிலோவாட் ஹவர். 1 கிலோவாட் ஹவருங்கிறது 1000 வாட் ஹவர். இப்போ அவரை மாற்றணும், செகண்டாக மாற்றணும், அப்படி தானே. டைமோட யூனிட் செகண்ட்னு சொல்லியாச்சு. செகண்டாக மாற்றணும் என்னது, 60 into 60 போடுவோம். 60 minutes 60 செகண்ட். 60 into 60னா என்னவது, 3600 வாட் செகண்ட் அல்லது ஜூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 36 லட்சம் ஜூல்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ எனர்ஜியை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, எனர்ஜி மீட்டர். அப்போ எனர்ஜி மீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி எனர்ஜி. ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட், நம்ம கான்செப்டுக்கு வந்தாச்சு, ரெசிஸ்டர். ரெசிஸ்டர்னா என்ன, ரெசிஸ்டர்னா என்ன, an electrical component which adds resistance to a circuit is called a resistor. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு காம்போனண்ட்டை நம்ம சர்க்கியூட்ல ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த காம்போனண்ட்டுக்கு பேர் தான் என்னது, ரெசிஸ்டர். ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் ரெசிஸ்டர். அப்போ இந்த ரெசிஸ்டர் என்னெல்லாம் பண்ணுது, ஃபர்ஸ்ட் லிமிட் தி கரண்ட். ரெசிஸ்டர் என்ன பண்ணுதான், இட் லிமிட்ஸ் தி கரண்ட். கரண்ட்டை லிமிட் பண்ணுது. எப்படி லிமிட் பண்ணுது, நமக்கு தெரியும் ஓம்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னு சொன்னால் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் வந்து என்ன பண்ணுது, ஒரு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன அர்த்தம், கரண்ட்டை என்ன பண்ணியிருந்தோம், கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம், கம்மி பண்ணியிருந்தோம்னு அர்த்தம். ஒரு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டரை போடுதோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அக்ராஸ் என்ன இருக்கும், கண்டிப்பாக வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். இட் டிவைட்ஸ் தி வோல்டேஜ். ஓகேங்களா, இந்த டிவைட்ஸ் தி வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். ஸோ சப்ளை கொடுத்து ஒரு 5-6 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் அக்ராஸாகவும் என்ன செய்யும், வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதனால தான் அதை என்ன சொல்கிறோம், டிவைடர்னு சொல்கிறோம். டிவைட் தி வோல்டேஜ். ஓகேவா, இட் டிவைட்ஸ் தி வோல்டேஜ். அதே மாதிரி இன்னொன்று நடக்கும், என்ன நடக்கும், இன் தி ப்ராசஸ் இட் வில் ஹீட் அப் அண்ட் டிஸ்பர்ஸ் எனர்ஜி அஸ் ஹீட். அப்போ என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
அதனால தான் ரெசிஸ்டர் பாசிவ் எலமெண்ட்னு சொன்னோம். என்ன பண்ணுது அது? தான் வழியே கரண்ட் செல்லும் போது எனர்ஜி என்ன பண்ணுது? ஹீட்டா டிசிபேட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா டிசிபேட் தி எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஓகேவா? ஸோ ஹீட்டா டிசிபேட் ஆயிருது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? இது மூணுமே அதோட ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதோட சிம்பிள், எலக்ட்ரிக்கல் சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டர். ஒன்று அதை ஜிக்ஸாக்கா போடலாம், ரெசிஸ்டருங்கிறத நோட்டிஃபை பண்ணி காமிக்கிறதுக்கு, அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டாலும் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெசிஸ்டர் தான் எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதோட சிம்பிள் இதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டர் எந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, நான் ஒரு பேட்டரி போடுதேன், அந்த பேட்டரியை வச்சு ஒரு எல்இடியை க்ளோ பண்ண வைக்கிறேன்னு நினச்சிக்கோங்களேன். என்ன நடக்கும்? டேரெக்டாக பேட்டரியிலேருந்து உங்களோட எல்இடியை கனெக்ட் பண்ணிட்டீங்க, 2 டெர்மினலையும் கனெக்ட் பண்ணி விட்டீங்க, ஆனோடு கேத்தோடுன்னு கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும்? சடார்னு பர்ன் ஆயிரும். ஏன் அப்படின்னு சொன்னால் எல்இடிங்கிறது ஒரு மைன்யூட் டிவைஸ், அது வந்து கண்டிப்பாக அதுக்கு மைன்யூட் கரண்ட் தேவைப்படும், மினிமம் கரண்ட். அப்போ நம்ம டேரெக்டாக பேட்டரியிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் ஃபுல் கரண்ட் எங்கே போயிடும்? உங்களோட எல்இடிக்கு போயிடும். ஸோ உங்கள் ரெசிஸ்டர் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், ஒரு ரெசிஸ்டர் நான் போட்டு விடுதேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும்? ரெசிஸ்டரோட வேலை என்னது? லிமிட் தி கரண்ட். அப்படி தானே? ரெசிஸ்டர் லிமிட்ஸ் தி கரண்ட், கரண்ட்டை என்ன பண்ணிடும்? லிமிட் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணுது? ரெசிஸ்டர் ஒரு கொஞ்சம் அதிகமான ரெசிஸ்டர் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் குறைவான கரண்ட், கரெக்டான மைன்யூட்டான கரண்ட் இந்த எல்இடிக்கு போகும், உங்களோட எல்இடி க்ளோ ஆகும். அதர்வைஸ் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணலன்னா இட் வில் பர்ன். ஓகேவா? ஸோ பர்ன் ஆயிரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர். என்னென்ன டைப்ஸ்லாம் உங்களுக்கு ரெசிஸ்டர் கிடைக்குது? சிம்பிள் ரெசிஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரெசிஸ்டர் பார்த்துருப்பீங்க, கார்பன் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சீப்பான ரேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது. வேரியபிள் ரெசிஸ்டர், வி கேன் சேஞ்ச் த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. தென் ஃபோட்டோ ரெசிஸ்டர். ஃபோட்டோ ரெசிஸ்டர்னா என்ன அப்படின்னா எல்டிஆர்னு சொல்லுவாங்க, லைட் டிபெண்டிங் ரெசிஸ்டர். லைட்டோட இன்டென்சிட்டியை பொறுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மெட்டீரியலில். அதே மாதிரி இன்னொரு மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொன்னால் தெர்மிஸ்டர்னு சொல்லுவோம். தெர்மிஸ்டர் அப்படிங்கிறது தெர்மல் ரெசிஸ்டர், அதாவது டெம்பரேச்சரை பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய டிவைஸ்ன்னு சொல்லலாம். அட்ஜஸ்டபிள் ரெசிஸ்டர் சொல்லுவாங்க. உங்களோட லேப்லலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ரியோஸ்டாட் அப்படின்னு சொல்லிட்டு. ரியோஸ்டாட் என்ன பண்ணும்? வி கேன் சேஞ்ச் த ரெசிஸ்டன்ஸ் யூசிங் திஸ் ரியோஸ்டாட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரியோஸ்டாட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? நம்மளோட ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய டைப்ல இருக்கு ரெசிஸ்டர்ஸ். ஓகேங்களா? அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக்சரை வச்சேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். 2 விதமான கனெக்ஷன் இருக்கு ரெசிஸ்டர்ல, சீரிஸ் கனெக்ஷன் அண்ட் பேரலல் கனெக்ஷன். இப்போ நம்ம பார்க்க போறது சீரிஸ் கனெக்ஷன் மட்டும். வாட் இஸ் சீரிஸ்? சீரிஸ்னா என்னது? தொடர் இணைப்பு. சரிங்களா? ஸோ தொடர்ச்சியாக நம்ம இணைக்கிறதுக்கு பேர் தான் தொடர் இணைப்புன்னு சொல்லுவோம், அதை சீரிஸ்ன்னு சொல்லுவோம். The circuit in which dissimilar ends are connected together. Dissimilarனா என்னது? ஒன்று போல இருக்கக்கூடிய எண்ட் இல்லை, வெவ்வேறான எண்டை நம்ம வந்து தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சீரிஸ் கனெக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சீரிஸ் கனெக்ஷன்னா பாருங்க, இப்போ ஒரு 3 ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டேன், அதோட சிம்பிள் நமக்கு தெரியும், அதோட எலக்ட்ரிக்கல் சிம்பிள் நமக்கு தெரியும், இப்படி ஜிக்ஸாக்கா போட்டிருக்கேன். ஸோ இது உங்களோட ரெசிஸ்டரோட ஸ்டார்டிங் எண்டுன்னு வச்சுக்கலாம், அடுத்த எண்டை ஃபினிஷிங் எண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபினிஷிங் எண்டை அடுத்ததோட ஸ்டார்டிங் எண்டோட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா தொடர்ச்சியாக இணைக்கிறேன்னு அர்த்தம். இங்கே 3 ரெசிஸ்டரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க, உன்னோட ஃபினிஷிங் எண்டை இன்னொன்னோட ஸ்டார்டிங் எண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பேன், உன்னோட ஃபினிஷிங் எண்டை இன்னொன்னோட ஸ்டார்டிங் எண்டோட கனெக்ட் பண்ணியிருப்பேன். இதைத்தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சீரிஸ் கனெக்ஷன் சொல்கிறேன். ஓகேங்களா? சீரிஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது ரியல் டைமில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் கனெக்ஷன். இந்த வோல்டேஜ் சோர்ஸை நான் ஒரு பேட்டரி டிசி சோர்ஸ் எடுத்துக்கிட்டேன், பேட்டரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை என்ன பண்ணுதேன் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டரை சீரிஸாக கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ சீரிஸாக கனெக்ட் பண்ண என்ன அர்த்தம்? அதோட டிசிமிலர் எண்டை நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை தான் சீரிஸ் கனெக்ஷன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ சீரிஸ் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு சர்க்கியூட், 3 ரெசிஸ்டரை சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்போவுமே இது ஒரு டிசி சோர்ஸ்னு வச்சுக்கோங்க, சீரிஸ் கனெக்ஷனில் கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னா சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். ஸோ வோல்டேஜ் வேரி ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது இப்போ R1 R2 R3 3 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், 3 ரெசிஸ்டர்லையும் ஒவ்வொரு விதமான வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு விதமான வோல்டேஜ் ட்ராப் எதை பொறுத்து இருக்கும்னா அந்த ரெசிஸ்டரை பொறுத்து இருக்கும். அப்போ இந்த சீரிஸ் கனெக்ஷன் பார்க்கும்போது கரண்ட் சேம், இதை மறந்துடாதீங்க, வோல்டேஜ் வேரி ஆகும். ஓகேங்களா? அதில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து வேரி ஆகும் டிபெண்டிங் அப்பான் தி ரெசிஸ்டர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் R1 R2 R3 இந்த 3 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ்னு வச்சாச்சு. ஈங்கிறது அப்ளைடு வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேவா?
அதே மாதிரி ஐங்கிறது சர்க்யூட்ல போகக்கூடிய கரண்ட், இது சேமா தான் இருக்கும். அடுத்து ஆர்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஆர், அதாவது டோட்டலாவே ஒரு ஆர்னு நம்ம எடுத்துக்கிடுது, R1 R2 R3ன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் ஆர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம், அப்படி இல்லைன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து V1 V2 V3ன்னா என்னன்னு தெரியும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் R1 R2 அண்ட் R3. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், V1 V2 V3ன்னு சொல்றோம். ஓகேவா. சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா KVL அப்ளை, KVL கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்றோம். வோல்டேஜ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, the sum of potential drops across each resistor is equal to the applied voltage. அப்படின்னா என்ன அர்த்தம், sum of potential drops across each resistor. ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸா பொட்டன்ஷியல் டிராப் இருக்கும் இல்லையா, இந்த மூணையும் கூட்டி வர அந்த கூட்டுத்தொகையானது எதுக்கு ஈக்குவலா, நீ கொடுக்கக்கூடிய அந்த சப்ளை வோல்டேஜுக்கு ஈக்குவலா. ஓகேங்களா. அப்ப E is equal to V1 plus V2 plus V3 அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஓகே. அப்ப E is equal to இதுல டிராப் ஆகக்கூடிய ஒவ்வொரு வோல்டேஜ், இங்கேயும் வோல்டேஜ் தான் நம்ம கொடுக்கும், இது ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணிருது, டிராப் ஆயிருது இல்லையா. ஸோ டோட்டலா கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜுக்கு என்ன இருக்கும், சமமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த V1 எப்படி கால்குலேட் பண்றது, V1 is equal to இதுல போகக்கூடிய கரண்ட் இன்டு ரெசிஸ்டர், அப்ளை ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா என்ன சொல்லுது, V is equal to IR. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ்னு பார்த்தோம்னா V is equal to IR ன்னு சொல்லுவோமா. அப்ப V1 இதுல போகக்கூடிய இந்த ரெசிஸ்டர்ல போகக்கூடிய கரண்ட் என்னது, சேம் I. அதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் வேல்யூ என்னது, R1. அப்ப I இன்டு R1. அடுத்து V2னா என்ன, V2னா என்னது, இங்க போகக்கூடிய கரண்ட் சேம் தானே, அப்போ I இன்டு அதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் என்னது, R2. V3னா என்னது, I இன்டு R3. அவ்வளவுதான். ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 3 4 இந்த மூணையும் நம்ம என்ன பண்றோம், இந்த ஃபார்முலாவுக்கு கொண்டு வரும், இந்த ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரும். அப்போ ஈக்குவேஷன்ல ஈல என்ன சொல்லுது, V1 plus V2 plus V3, அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணா என்ன நடக்கும், I into R1 plus I into R2 plus I into R3. இது எல்லாத்துலயும் எது சேமா இருக்குன்னு பாருங்க, ஐங்கிறது சேம். ஸோ ஐயை நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியில எடுத்துடலாம். ஸோ R1 plus R2 plus R3 அப்படின்னு வரும். அப்போ E is equal to I into R1 plus R2 plus R3. இந்த R1 plus R2 plus R3ங்கிறது என்னது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்படிதானே, இதுல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். ஸோ E is equal to I into R equivalent. இந்த ஈக்குவேஷன்ஸ் 5 and 6, 5ஐயும் 6ஐயும் நான் ஈக்குவேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஈக்குவேட் பண்றேன், ஈயோட வேல்யூ இதுன்னு சொல்றேன், ஈயோட வேல்யூ I into R equivalentன்னு சொல்றேன். ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம் என்ன நடக்கும், I into R equivalent is equal to I into R1 plus R2 plus R3. இந்த ரெண்டுலையும் இருக்கக்கூடிய காமன் டேர்ம் என்னது, அந்த ஐங்கிற வேல்யூ. ஐயும் என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாமா, வெளியில என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ I into R equivalent இருக்கு, இங்க பெருக்கல்ல ரெண்டு பக்கமே I பெருக்கல்ல தான் இருக்கு. ஸோ காமனா இருக்கு, ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணா என்ன நடக்கும், R equivalent is equal to R1 plus R2 plus R3 ohms. ஓகேவா. அப்ப R equivalentனா சீரிஸ் சர்க்யூட்ல என்னது, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு கேட்டாங்கன்னா சீரிஸ் சர்க்யூட்ல இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டரையும் என்ன பண்ணிருங்க, சம் பண்ணிருங்க, கூட்டிருங்க. ஓகேங்களா. அதான் R equivalent, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். சப்போஸ் நான் இந்த சர்க்யூட்ல 3 ரெசிஸ்டர் இல்லாம 4 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன்னா என்ன நடக்கும், R1 plus R2 plus R3 plus R4. அப்ப n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன்னா எத்தனை ரெசிஸ்டர்னாலும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு வரும்போது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், கூட்டிடலாம். அதுக்கு தான் R equivalent is equal to R1 plus R2 plus R3 up to எத்தனை ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அது வரைக்கும் என்ன பண்ணிடலாம், கூட்டிட்டீங்கன்னு சொன்னா சீரியஸா கனெக்ட் பண்ணிருக்கணும் அந்த ரெசிஸ்டர். அதைத்தான் நான் என்ன பண்றேன், R equivalentன்னு சொல்றேன். எல்லா ரெசிஸ்டரையும் சீரியஸா கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா. சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வோல்டேஜ் டிவிஷன் இன் சீரிஸ் கனெக்டட் ரெசிஸ்டன்ஸ். இதில் எப்படி வோல்டேஜ் டிவைட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து ஃபார்முலா கொண்டு வராங்க. கன்சிடர் 2 ரெசிஸ்டன்ஸ் R1 R2 நம்ம சீரிஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். Vங்கிறது சப்ளை வோல்டேஜ் தெரியும், கரண்ட் வந்து சேம் தெரியும். அப்படி தானே, இதில் போகிற கரண்ட்லாம் இதுலையும் போகும். ஸோ ஒரே கரண்ட் தான் இது வழியாக பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னா V1 வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் R1, V2ங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் R2. இது தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இதுல இருந்து எப்படி வோல்டேஜ் டிவைடர் ரூல் கொண்டு வரோம். R ஈக்குவலன்ட் நமக்கு தெரியும், R1 plus R2. ஏன் இது ரெண்டையுமே நம்ம சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, R1 plus R2. சர்க்யூட் கரண்ட் என்ன வரும், ஸோ சர்க்யூட் கரண்ட்னா டோட்டல் கரண்ட். அப்படிதானே, டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஓம்ஸ்ல அப்ளை பண்ணோம்னா என்ன அர்த்தம், I is equal to V by Rன்னு சொல்லுவோமா. இங்க Rங்கிறது டோட்டல் கரண்ட்ங்கிறத சொல்றேன், சர்க்யூட் கரண்ட்டை சொல்றதுனால I is equal to V by R equivalent.
ஓகேங்களா? நீங்க எதுவுமே கொடுக்கல, எல்லாமே V1 V2 கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா கரண்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? V/R தான் போடுவீங்க. ஸோ டோட்டல் வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவலண்ட். ஓகேவா? இப்போ சர்க்யூட் கரண்ட் R ஈக்குவலண்ட்னா நீங்க என்ன சொன்னீங்க? R1 + R2 சொன்னீங்களா? அதை தான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். I = V/R1 + R2. இது சின்ன சர்க்யூட்டுக்கு, ஒரு 2 ரெசிஸ்டர் உள்ள சர்க்யூட்டுக்கு. இப்போ V1 கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும் I × R1. அப்போ அந்த ஐயோட ஃபார்முலா நம்ம என்ன சொன்னோம்? சர்க்யூட் கரண்டோட ஃபார்முலா இந்த இருக்கு, V/R1 + R2 × R1. V2 னா என்ன அர்த்தம்? V/, அதே மாதிரி கரண்ட் I × R2 இல்லையா? அப்போ ஐயோட வேல்யூ என்னது? V/R1 + R2 × R2. ஓகேவா? சரி, the equation 1 and 2 are called as voltage divide rule னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? வோல்டேஜ் டிவைட் பண்ணனும் அப்படினு சொன்னா இந்த இடத்துல எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல இருக்க எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு அப்படினு கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது ரெண்டு ரெசிஸ்டர் வச்சு. ஓகே, in series circuit இந்த இடத்துல ஒன்னு சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? I = I1 = I2. இது மறந்துடவே கூடாது. I வந்து சீரிஸ் சர்க்யூட்ல கரண்டோட வேல்யூ சேம் தான். சோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகேவா? இது ஓரளவுக்கு இந்த டெரிவேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்லாம் நம்ம மனப்பாடமா வச்சிருக்கணும்? கரண்ட் சேம், ஓகேங்களா? வோல்டேஜ் டிவைட் ஆகும், ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணணும். ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ணும்போது கரண்ட் சேம்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். V1 கண்டுபிடிக்கிறதுக்கு அண்ட் V2 கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படியும் நம்ம கொஞ்சம் இதா கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முந்தின டெரிவேஷன்ல சொன்ன மாதிரி ஷார்ட்டா V1 = V × I × R1 தானே, ஐயை போட்டு × R1 போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. கரண்ட் தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்முலா, கரண்ட் ஒருவேளை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த டெரிவேஷன்ல இருந்து தான் நம்ம ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த டெரிவேஷன்ல இருந்து தான் பார்க்குறோம். First, problem number 1. 3 resistors of values 8 ohm, 12 ohm and 24 ohm are connected in series. Find the equivalent resistance னு கேட்டிருக்காங்க. So 3 resistors connect பண்ணிருக்கோம். Given data என்ன கொடுத்திருக்காங்க? 8 ohm, 12 ohm, 24 ohm. R1 8 ohm, R2 12 ohm, R3 24 ohm. எதை கண்டுபிடிக்கணும்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? மூணையும் என்ன பண்ணிடுவோம்? கூட்டிடுவோம். எத்தனை ரெசிஸ்டர் இருந்தாலும் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது? ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது? R1 + R2 + R3. மூணையும் என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாமா? ஸோ 8 + 12 + 24 = 44 ohm. இதுதான் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் ஒரு சம் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சப்போஸ் 2 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 6 ohm 6 ohm. ஸோ 6 ohm 6 ohm அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னு சொன்னா 12 ohm. ஸோ ஒரே ரெசிஸ்டரா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அதை கூட்டிட வேண்டியதான். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா 3 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன சொல்லுவோம்? 6 6 6னா 18 ohm. 4 ரெசிஸ்டர்னா என்ன சொல்லுவோம்? 24 ohm. அப் டு எத்தனை நீங்க ரெசிஸ்டர் ஆட் பண்ணி விட்டாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அதை ஆட் பண்ணிட்டே போவோம். ஓகேவா? அதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். A circuit consists of two resistances that is 10 ohm and 5 ohm. Two resistors னு வெச்சுக்கோங்க. 10 ohm and 5 ohm connected in series across a supply of 60 volt. 60 வோல்ட்டுக்கு அக்ராஸா ரெண்டு ரெசிஸ்டரை சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். Calculate the voltage drop across each resistor. ஓகேங்களா? ஸோ சர்க்யூட்டை நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டு ரெசிஸ்டர் சீரிஸா போட்டு 60 வோல்ட் அதுக்கு சப்ளை கொடுக்கும்னு அர்த்தம். கிவன் டேட்டா என்னலாம்? 10 ohm R1, R2 என்னது 5 ohm, சப்ளை வோல்டேஜ் 60 வோல்டேஜ். என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? வோல்டேஜ், calculate the voltage drop across each resistance. voltage drop across each resistance னா என்னது? ஃபர்ஸ்ட் R1 ஓட வேல்யூ வோல்டேஜ் டிராப், அதுக்கு அடுத்தால வோல்டேஜ் டிராப் across R2. ஓகேங்களா? அந்த ரெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். நமக்கு ஃபார்முலா தெரியும். இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இப்படி வரைஞ்சுக்கோங்க. R1 ஓட வேல்யூ போட்டுக்கோங்க. R1 ஓட வேல்யூ என்னது? R1 ஓட வேல்யூ 10 ohm. ஓகேங்களா? R1 ஓட வேல்யூ 10 ohm and R2 ஓட வேல்யூ என்னது வரும் அப்படின்னு சொன்னா 5 ohm. ஓகேவா? R2 ஓட வேல்யூ 5 ohm. So 5 ohm 10 ohm இந்த ரெண்டுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இதற்கு அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப் தெரியணும். வோல்டேஜ் டிராப் தெரியணும். அப்ப V1 = I × R1. V = I × R1. ஐங்கிறது இங்க சேம். ஆனா ஐயோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஆனா ஐயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஐனாலே நம்ம ஓம்ஸ்ல எல்லாத்துலயுமே ஓம்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. I = V/R.
இந்த Vங்கிறது என்னது டோட்டல் வோல்டேஜ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் வோல்டேஜ்ங்கிறது இங்க கொடுக்கக்கூடிய டோட்டல் வோல்டேஜ். சப்ளை வோல்டேஜ் தான் என்னது உங்களுக்கு டோட்டல் வோல்டேஜ். சப்ளை வோல்டேஜ் எவ்வளவு 60 வோல்டேஜ் கொடுத்தோம். ஓகேங்களா, இந்த இருக்கு 60 வோல்டேஜ். இந்த 60 வோல்டேஜ் தான் நம்மளோட சப்ளை வோல்டேஜ். R ஈக்குவலன்ட் என்ன வரும்? R ஈக்குவலன்ட்னா ரெண்டையும் கூட்டிட வேண்டியதான். ஸோ 10 + 5 சீரிஸ் சர்க்யூட்னா ரெண்டையும் கூட்டுவோம் 15 ஓம். அப்போ கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? V டிவைடட் பை R ஈக்குவலன்ட் 4 ஆம்ப்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. எத்தனை ஆம்ப்ஸ் கிடைக்குது? 4 ஆம்ப்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? வோல்டேஜ் டிராப் ஒவ்வொன்றிலையும் டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ V1னா நான் என்ன சொன்னேன்? I × R1. கரண்ட் சேம் தான். அப்போ ஒரே கரண்ட் சர்க்யூட் கரண்ட் தான் இதுல எல்லாத்துலயும் ஃப்ளோ ஆகுது. I × R1. I கண்டுபிடிச்சாச்சு 4 ஆம்ப்ஸ் அண்ட் R1ஓட வேல்யூ என்னது 10 ஓம். ஓகேங்களா, அப்போ 4 × 10 40 வோல்ட்ஸ். அதே மாதிரி V2 னா என்னது? I × R2. அப்போ ஐயோட வேல்யூ 4 × R2ஓட வேல்யூ 5 ஓம்ஸ். ஸோ 4 × 5 20 வோல்ட்ஸ். அப்போ இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் கிடைச்சிட்டு ஸோ V1ஐயும் கால்குலேட் பண்ணியாச்சு. வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் R1 அண்ட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R2 தட் இஸ் யுவர் V2 இஸ் ஈக்குவல் டு 20 வோல்ட்ஸ். ஓகேங்களா, சப்போஸ் கேட்கலாம் இப்படியும் கொஸ்டின் ரைஸ் ஆகும். எப்படி அப்படின்னு சொன்னா இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் டிசிபேட் ஆகக்கூடிய பவரை கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் த பவர் டிசிபேட்டட் இன் ஈச் ரெசிஸ்டர்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? பவருக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியும். பவருக்குள்ள ஃபார்முலா என்னது? P = V × I, இல்லைன்னா V² டிவைடட் பை R, இல்லைன்னா I² × R. இது எல்லாமே தெரியும். அப்ப ஈச் ரெசிஸ்டர்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் டிசிபேட் ஆகக்கூடிய பவர். இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். I² Rனா கரண்ட் வந்து எல்லாத்துலயுமே சேம் தான். ஸோ கரண்ட் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படிதானே? அப்போ I² × இந்த ரெசிஸ்டர் டிசிபேட் ஆகக்கூடிய பவர்னா I² × R1 போடணும். ஓகேங்களா, அப்போ என்ன நடக்கும்? I² என்ன வரும்? 4² வரும், 16 வரும் × 10. 16 × 10 என்ன வரும்? 160 வாட்ஸ் கிட்ட வரும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர்ல டிசிபேட் ஆகக்கூடிய பவர்னா என்னது? I வந்து சேம் தான். I² தட் இஸ் 16. 4 × 4 16. ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன வரும்? 5 வரும். ஸோ 16 × 5 வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அதில் டிசிபேட் ஆகக்கூடிய பவர் அப்படிங்கிறது. ஸோ சம்ம வந்து சீரிஸ் சர்க்யூட்ல இப்படியும் கேட்கலாம். ஓகேங்களா, பவர் டிசிபேஷன் கேட்டால் இந்த ஃபார்முலால ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணுங்க. கரண்ட் மட்டும் சேம். ஓகேவா, ஸோ வோல்டேஜ்னு பார்க்கும்போது அந்த ரெசிஸ்டர்ல டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் தான் எடுத்துக்கணும். டோட்டல் சப்ளை வோல்டேஜ் எடுத்துக்கிடக்கூடாது. இந்த ரெசிஸ்டர்ல டிசிபேட் ஆகக்கூடிய பவர் தான் நான் கேட்கிறேன். அப்ப இந்த ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய கரண்ட், இந்த ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிராப், இதை வச்சுதான் என்ன பண்ணணும்? இந்த சம்மை வந்து நம்ம முடிக்கணும். ஓகேங்களா, சரி. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. A circuit consists of two resistances 8 ohm and 12 ohm connected in series across a supply of 50 volt. இதுலயே நான் ரெண்டு ரெசிஸ்டர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். Calculate the voltage across each resistance and also calculate the power dissipated in each resistor. ஓகேங்களா, ஸோ நான் போன இதில் பவர் டிசிபேட்டட் இன் ஈச் ரெசிஸ்டர், அதாவது ஒவ்வொரு ரெசிஸ்டர்லையும் டிசிபேட் ஆகக்கூடிய பவரை நான் வந்து கால்குலேட் பண்ணலை, பட் சொல்லி தந்தேன் எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதை கண்டுபிடிங்க. என்ன கேட்டிருக்காங்க? அதே தான். ரெண்டு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, 8 ohm அண்ட் 12 ohm ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு அக்ராஸாக கொடுக்கக்கூடிய சப்ளை எவ்வளவு? 50 வோல்ட். ஓகேங்களா, ஸோ அதில் 60 வோல்ட் பார்த்தோம், இதில் 50 வோல்ட். இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன்? calculate the voltage across each resistance. அந்த V1 and V2 தான் கேட்டிருக்கேன். and calculate, எதை calculate பண்ண சொல்லியிருக்கேன்? power dissipated in each resistor. ஒவ்வொரு ரெசிஸ்டர் வழியாகவும் டிசிபேட் ஆகக்கூடிய பவர்னு கேட்டிருக்கேன். ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஈஸி ப்ராசஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேல்யூக்கு வந்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த சம்மெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அண்ட் டெரிவேஷன் அதை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஃபார்முலாஸை மனப்பாடமாக வச்சுக்கோங்க. தென் வந்து என்ன பண்ண ஆரம்பிங்க? சால்வ் பண்ண ஆரம்பிங்க. யூ கேன் சால்வ் இட். ஓகேவா? தேங்க்யூ.